எலும்பு மண்டலம். இது வந்து நம்ம பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் பார்த்துருப்போம். நேர்லையும் பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க, எலும்பு கூடு வச்சுருப்பாங்க. அதுதான் எலும்பு மண்டலம். இப்போ எலும்பு மண்டலம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, மனித உடல் வடிவமைப்பு இதெல்லாம் எலும்பு கூடு தான் இணைஞ்சிருக்கு. இந்த ஒவ்வொரு எலும்புகளையும் இணைக்கிறது வந்து இதை இணைக்கிறது, இதை இணைக்கிறது, இப்படி இந்த ஜாயிண்ட் இதை இணைக்கிறது, இந்த நலம் இதெல்லாம் இணைக்கிறது வந்து தசை நார்கள். இந்த மேலே மூடிட்டுல தசை, இந்த தசை நார்கள் தான் ஒன்னோட ஒன்று இணைச்சி எலும்புகளை இணைச்சி வச்சிருக்கு. இது அசைகிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, நம்ம அதிகப்படியான வேலை செய்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு எல்லாம் வேலை செய்யுது. இதை எலும்பு மச்சைன்னு இருக்கும். எலும்பு பெரிய எலும்பு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு குழல் மாதிரி இருக்கும். அது உள்ளே வந்து மச்சைன்னு ஒன்று இருக்குது. அது உள்ளே தான் இருந்து இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இரத்த சிவப்பணுக்கள் வந்து அந்த மஜை எலும்பு கூடு இருக்குல்ல, அது உள்ளே இருந்தால் நிறையா உற்பத்தி ஆகுது. அப்போ அது அதிகமாக உற்பத்தி ஆகணும் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னா நல்ல சத்துள்ள ஆகாரங்கள், எலும்பை திடப்படுத்தக்கூடிய அயன் சத்து, இதெல்லாம் ஆகாரங்கள், கால்சியம் சத்து இதெல்லாம் சாப்பிடணும். அதுபோக உடல் அசையணும். அப்படியே உடம்பு அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிகப்படியான இரத்த அணுக்கள், சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இதெல்லாம் இல்லை ஒரு ஆளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு அழுகல், எலும்பு உளுத்து போகிறதும்பாங்க. எலும்பு கிராக் ஆகிட்டு தன்னாலே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்காது, விபத்து இல்லாமலே எலும்பு வந்து கிராக் ஆகிடும். இதெல்லாம் தன்னால் வர்றதுக்கு காரணம் வந்து சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, அது போக உடற்பயிற்சி இல்லாத உடம்பு. இதெல்லாம் இருந்தால் அந்த எலும்புகள் வந்து உளுத்து போகிறது, வெடிச்சு போகிறது, உடஞ்சி போகிறது இதெல்லாம் இருக்கும். கீரை வகைகள் நல்லா சாப்பிடணும். அது போக முளைக்கட்டிய தானியங்கள் நல்லா சாப்பிடணும். உடற்பயிற்சி அதிக அளவில் இருக்கணும். இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள்லாம் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், இதுதான் எலும்பு மண்டலத்தோட வேலை. எலும்பை திடமாக வச்சுருக்கணும்னா கீரைகள் சாப்பிடணும், முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடணும். அது போக உடற்பயிற்சி இருக்கணும். உடற்பயிற்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கும். நன்றி.